ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த பியூட்டிஃபுல்லான குர்த்தி ஸ்லீவ் டிசைன் பார்த்தோம்னா, இது நீங்கள் குர்த்திக்கும் தைக்கலாம், ப்ளவுஸுக்கும் தைக்கலாம். இல்லை குர்த்தியில் வந்து நீங்கள் நெக்கு கீழே இந்த டிசைன் வைக்கிறனால வைக்கலாம். பட் இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு வாங்க குயிக்காக பார்த்துடலாம். இதுக்கு வந்து நான் ஸ்லீவ் எப்படி நீங்கள் ஸ்லீவ்க்கு நீங்கள் என்ன மாதிரியான மெஷர்மெண்ட் எடுப்பீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேண்ட் கிளாத் வந்து கோல்டன் கலருங்கனால அது வந்து நான் ஸ்லீவோட லென்த் அளவுக்கும் அண்ட் அகலம் வந்து ஒரு 3 இன்ச்சு அகலத்துக்கும் நான் எடுத்திருக்கேன். இப்போ அந்த பேண்ட் பீஸோட சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நான் ஸ்லீவ் பீஸ் இருக்குல்ல அதோட சென்டரும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த சென்டரும் இந்த சென்டரும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு பின் போட்டு குத்திக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு ஸ்லீவில் சென்டரில் தான் அந்த டிசைன் வேணும், சரிங்களா? இப்போது நான் வந்து பின் போட்டு குத்தி வச்சுக்கிறேன். இதை வந்து நான் ஸ்லீவ் வந்து இப்போ வெட்டலை, டிசைன் முடிச்ச பிறகு தான் நான் வெட்ட போகிறேன். இப்போ நான் ஃபுல்லாக அது சென்டரில் வச்சு உங்களுக்கு ஒரு வாட்டி அதை வந்து காட்டிக்கிறேன். இப்போது வந்து நம்ம பைப்பிங் சின்ன சின்னதாக பைப்பிங் கொடுக்க போகிறோம், பைப்ஸ் மாதிரி கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் 22 அதாவது 44 இன்ச் அளவுக்கு நான் துணி வந்து நீளம் எடுத்திருக்கேன். அகலம் வந்து ஒரு 3 இன்ச்சு, அதை நம்ம 2ஆக மடக்கிட்டால் 1-1.5 இன்ச்சு கிட்ட வரும், சரிங்களா? இப்போ 44 அளவுக்கு உயரமும் 3 இன்ச் அகலத்துலேயும் நான் ஸ்லீவ் ஃபேப்ரிக் குர்த்தி ஃபேப்ரிக்கை நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து அந்த பைப்பிங் கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ துணி வேணும், ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இடம் விட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுவாங்க. 1/2 இன்ச் அளவுக்குள்ள அது பெரட்டி எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு கட்கம்பியை வச்சு நான் வந்து அதை பெரட்டி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாச்சும் டூல் இருந்தாலும் சரி, அது உங்கள் இஷ்டம். பட் இந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் வந்து என்ன ஒரு பிரச்சனைனா பிசுறு ரொம்ப வருது. இப்போது வந்து நான் வந்து 2 இன்ச் அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எல்லா பீசஸும். அதனால தான் நான் எனக்கு 44 இன்ச் தேவைப்பட்டுச்சு. நீங்கள் வந்து ஃபுல் ஸ்லீவ் வைக்கிறீங்கன்னா அதிகமாக தேவைப்படும். இது வந்து 1/4 ஸ்லீவ், அதுக்கே எனக்கு 44 இன்ச் அளவுக்கு ஃபேப்ரிக் தேவைப்பட்டுச்சு ஒரு சைடுக்கு மட்டும். நீங்கள் இன்னொரு சைடுக்கும் 44 இன்ச் அளவு எடுக்கணும், சரிங்களா? இப்போது அந்த பீசஸ் தான் 2 இன்ச் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது நம்ம ஃபஸ்ட்டே நம்ம பின் போட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஸ்லீவ் பீஸு, இப்போ அதில் வந்து மேலேருந்து இப்போ அதோட அகலம் வந்து 3 இன்ச்சு, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் 3 இன்ச் அகலம். அண்ட் உயரம் வந்து உங்கள் ஸ்லீவோட லென்த்தை பொறுத்து சின்னதாக வச்சாலும் சரி, பெருசாக வச்சாலும் சரி. இப்போ 2 சைடும் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஹாஃப் இன்ச் அளவுக்கு வந்து ½ இன்ச் அளவுக்கு அந்த மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மேலேருந்து 1 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு நம்ம வைக்க போகிறோம். ஏன்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு மேலே வந்து 1 இன்ச் தேவைப்படும். ஸோ மேலேருந்து 1 இன்ச் அளவுக்கு வச்சுட்டு அந்த ½ இன்ச்சில் மார்க் பண்ண பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த இடத்துல தையல் வர்ற மாதிரி நான் அந்த பீஸை வச்சு 2 இன்ச் அளவுக்கு இல்லை ஒரு இன்ச் அளவுக்கு இடைவேளி விட்டு நான் 1 by 1 ஒரு பீஸு ஒரு இன்ச்சு இடைவெளி, இன்னொரு பீஸ், அந்த மாதிரி நான் வச்சுட்டு வரேன். இல்லை இன்னும் நெருக்கமாக வேணுன்னா கூட நீங்கள் நெருக்கமாக வச்சுக்கலாம், அது உங்களோட இஷ்டம். பட் ரொம்பவே சிம்பிளான ஈஸியான மெத்தடு. பிசுறு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. நீங்கள் இந்த டிசைன் வைக்கிறீங்கக்கான அடையாளமே அந்த பிசுறு தான். பட் அதுவே தெரியாத அளவுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன். பிகினர்ஸும் பண்ணலாம். பிகினர்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி மெத்தட். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிசுறு மறைக்கிற மாதிரி இந்த ஸ்லீவ் டிசைன் ரெடி பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி நிறைய ஸ்லீவ் டிசைன் வந்து பிசுறு மறைக்கிற மாதிரி வரப்போகுது நம்ம சேனலில். ஸோ அதையும் பார்த்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நிறைய விஷயங்கள் அதில் கற்றுக்கிறதுக்கும் கிடைக்கும், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு அந்த குர்த்தி ஃபேப்ரிக் இருக்குல்ல அதுலேருந்து ஒரு ½ இன்ச் அளவுக்கு இந்த பிசுறை மறைக்க மாதிரி தூக்கி இந்த பீஸ் மேலே வச்சு ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட போகிறோம். எப்படி தையல் போடணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி அந்த பீஸ் மேலே தையல் போட்டிருப்பீங்களே, அதுக்கு மேலேயே இந்த பீஸை மறைச்ச மாதிரி வச்சுட்டா பிசுறு உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. பேக் சைடு பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் லைனிங்கை வந்து அது மேலே வச்சு அடிச்சுருப்பிக்கலாம். இப்போ வந்து நம்ம சும்மா தான் ரஃப்பாக தான் பண்ணுறோம் இன்னும் ஏன்னா நம்ம ஸ்லீவ் டிசைனே அதில் வரையலை, ஸ்லீவை குடஞ்சி விட்டுவோம் அந்த மாதிரி எதுவுமே வரையலை. ரஃப்பாக இப்போ இது பண்ணிவிட்டு நீங்கள் லைனிங் வைப்பீங்களா, அப்போது அதில் ஸ்லீவ் வரைஞ்சி இதில் மேலே வச்சு அடிச்சு திருப்பிட்டா வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நான் வந்து கயிறை வந்து இந்த மாதிரி ஜிக்ஸாக கொடுத்துட்டு கீழே அதே பேண்ட் கிளாத்தை வச்சு நான் பைப்பிங் கொடுத்துக்கிறேன். ஸோ ரொம்பவே சிம்பிளாக வந்து ஈஸியாக அந்த டிசைன் முடிச்சிட்டோம். நிஜமாக சொல்கிறேன், இது ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். இது கான்ட்ராஸ்ட்டாக ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். இது க்ரீன், ரெட்டு, எல்லோ, பிங்க் அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்த அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.